ஓகே. சார் ரூல்ஸ் ஆஃப் இம்ப்ரெஷன். இம்ப்ரெஷன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, கனெக்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஒரு நார்மலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நார்மல் ரியல் லைஃப் ஓரியன்டட். இப்ப வந்து மழை பெஞ்சிருக்குது. மழை பெஞ்சனால நம்ம காலையில வந்து கிளாஸ்க்கு கிளம்புறது லேட் ஆகுது. அந்த லேட் ஆனாலும் என்ன பண்றோம், அங்க குடிச்ச சப்ஜெக்ட்டோட லேர்னிங் வந்து நம்ம பாதி தான் போறோம். அதனால ஃபுல் நாலேட்ஜ் நமக்கு கிடைக்கல. இது ஒரு கன்டென்ட். அப்ப இந்த கன்டென்ட்னால என்ன ஆகுது, உங்களோட ரிசல்ட் வந்து என்ன ஆகுது, நான் 80% நினைச்சுக்கிறேன். அது பார்த்து 60% வந்திருக்குது. அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்ப என்ன பண்ண போறோம், இத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்ன வந்திருக்குது, ஃபர்ஸ்ட் மழை வந்திருக்குது. ரெயின் இஸ் தேர். அப்புறம் என்ன பண்றீங்க, நீங்க கிளாஸுக்கு கிளம்புறீங்க. அது ஒரு இண்டிகேட்டர். அங்க போயிட்டு என்ன ஆகுது, கிளாஸ் வந்து பாதிக்கு மேல தான் போறீங்க. ஓகே. அப்ப என்னது, சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் முக்காவாசி முடிச்சுட்டாங்க. அது ஒண்ணு. இது எல்லாம் இம்பாக்ட் என்ன ஆகுது, உன்னோட ரிசல்ட் வந்து 80% என்ன ஆயிடுச்சு, 60% ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப இது வந்து ட்ரூவா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இது எல்லாம் நடந்தாலும் இது நடந்தா இது ட்ரூவா இல்லையான்னு கேட்கறாங்க. தட் இஸ் கால்ட் ஒவ்வொன்றும் Okay, ஒவ்வொரு sir. ஸ்டேட்மெண்ட் ப்ரிமிசஸ். ப்ரிமிசஸ்னா இங்க என்னென்ன ஆர்குமெண்ட் நடந்துக்குதோ அந்த ஆர்குமெண்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிமிசஸ்னு பேர். அந்த வர கன்க்ளூஷனுக்கு பேர் வந்து நம்மளுடைய ரிசல்ட். சரிங்களா? அப்ப அது எல்லாம் சேர்ந்து நடக்குதா நடக்கலையா, அது ட்ரூவா வேலிடா, அது கேட்கக்கூடிய கொஸ்டின் எது ட்ரூவாங்கிறத விட அவன் வேலிட் ஸ்டேட்மெண்டா இன்வேலிட் ஸ்டேட்மெண்டா அப்படிங்கிறாங்க. வேலிடா இன்வேலிடா அதான் மெயின் கான்செப்ட் இங்க டிஸ்கஷன் இம்ப்ரெஷன் தெரியல. இது நடந்ததே இது வேலிட் தான். இது பார்த்தா எக்ஸாக்டா பார்த்தா மீனிங் பார்த்தா வேலிட் தான். அது எப்படி மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் பண்ணுவேன், வேலிட் ப்ரூவ் பண்ண முடியுமா இல்ல இன்வேலிட் ப்ரூவ் பண்ண முடியுமா கான்செப்டுக்காக தான் வந்து அவன் வந்து இவ்வளவு ஃபார்முலா உருவாக்கிக்கிறான். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் கீழே இருக்குது. அந்த பேசிக் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இதுக்கு வரலாம். ஸோ நான் சொன்ன மேக்ஸிமம் கான்செப்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3. ஸோ எக்ஸாம்பிள் 3ல என்ன சொல்லிக்கிறாங்க, ஸோ வெரி நார்மல் தியரிக்கல் கான்செப்ட் தான். என்ன சொல்லிக்கிறாங்க என்ன எக்ஸாம் 3ல இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே படிங்களா, என்ன சொல்லிக்கிறேன்னு சொல்லுங்க. It is below freezing now. ம். Therefore, it is either below freezing or raining now. ஓகே. அப்ப 2 கான்செப்ட். ஃபர்ஸ்ட் இங்க என்னன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃப்ரீசிங் நவுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே. அது ஒரு ப்ரிமிஸா எடுத்துக்கங்க. ப்ரிமிஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் தான், ஆர்குமெண்ட் தான். சரி. அப்ப நம்ம கீழ வந்து அந்த கூலிங்கா இருக்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம்? எய்தர் பனி பெஞ்சுக்கலாம் ஆர் மழை பெஞ்சிருக்கலாம். கரெக்ட்டுங்களா? அததான் சொல்லிக்கிறாங்க. ஆமா சார். அப்ப கரெக்ட் தானே? எனக்கு தெரியாது. அசியூம் பண்றோம். கரெக்ட்டுங்களா? அசியூம் பண்றீங்க. ஆமா சார். கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கிடைக்கிறோம். கீழ வந்து கூலிங்கா இருக்குது. எய்தர் ரெய்னிங் ஆர் ஃப்ரீஸ். தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்குமெண்ட். சரிங்களா? அப்ப இதுதான் அவன் சொல்லிக்கிறான். இது ட்ரூ தானே? அப்ப ட்ரூன்னா அந்த ட்ரூக்கு வந்து ஆமா. பேர் வந்து அடிஷனல் ட்ரூங்கிறாங்க. அந்த ரூலுக்கு பேர் Additional. என்னங்கிறாங்க? அடிஷனல் ட்ரூங்கிறாங்க. ஸோ அதே ஐடியா அடுத்தது சொல்லிக்கிறாங்க பாருங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்க? மெயின் இந்த It கொட்டேஷன் is தான் நம்ம below கொட்டேஷன். freezing and raining. ஆ 2 கண்டிஷன் சொல்லிக்கிறாங்க. ஃப்ரீசிங் அண்ட் ரெய்னிங் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதனால என்னங்கிறாங்க? தேர்ஃபோர் It is கொஸ்டின் வந்து below freezing now. லோ பெருசிங்கன்னா பி. ரெண்டுமே இருக்குது. ரெண்டுல எது ஒண்ணு நடந்தாலும் கூலிங்காங்கன்னு இருக்க போகுது. ரெண்டுல எது நடந்தாலுமே நம்மளுக்கு வந்து கீழே இருக்கு கூலிங்கா தான் இருக்குது. சரிங்களா? ஆனா 2 கண்டிஷன் நடந்தாலும் அது பின்னு எழுதலாம் ஆர் கியூன்னு எழுதலாம். கியூன்னு எழுதலாம். அதுக்கு பேர் என்ன ரூலுங்கிறாங்க? சிம்பிளிஃபிகேஷன் ரூலுங்கிறாங்க. அப்ப அந்த ட்ரூவா இருக்கணும். நம்ம சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த கன்க்ளூஷன் வந்து என்னவா இருக்கணும்? ட்ரூவா தான் இருக்கணும். ஃபால்ஸ் வந்து இன்சல்ட் பண்ணக்கூடாது. அது இன்வாலிட் ஆயிடும். அப்ப இது வேலிடா? வேலிட் தான். சரிங்களா? சரி அடுத்தது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த ரூலை சொல்லிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் 5. எக்ஸாம்பிள் 5 என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க. Sir. இது அப்படியே So, படிச்சுக்கலாம். if it rains today, ம். then we will not have barbecue today. பார்க்க ம். If we do not have barbecue today, ம். then we will have barbecue tomorrow. எஸ் கரெக்ட் தானே. ம். therefore rain is Therefore, today. if it rains today, we will have barbecue tomorrow. அவ்வளவுதான். கரெக்ட் தானே. So, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு if it rains today அப்படிங்கறத P ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கணும் சார். ஆமாடகனே. அப்போ then we will not have barbecue todayங்கறத Q ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கணும். ஆமாடகனே. So P tends to. ஆமா. If we do not have barbecue today, first Q statement. Then we will have it tomorrow. Then we will have it tomorrow அப்படிங்கிறது R statement. அவ்வளவுதான். So Q tends to R. If it rains today அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் எடுத்த ஸ்டேட்மெண்ட் which is P. ஆமா. Then we will have a barbecue tomorrow. When we have barbecue tomorrow ங்கிறது R statement. அவ்வளவுதான். கரெக்ட் தானே. அப்ப P tends to Q, Q tends to R, then our result is P tends to R.
அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஹைப்போதெட்டிக்கல் சினானிம்ஸ்னு சொல்றோம். ஸோ தட்ஸ் இப்போ ஆல். இந்த அதாவது இப்போ P tends to Q, Q tends to R, அப்போ P tends to R இருந்தா இட்ஸ் கால்ட் ஹைப்போதெட்டிக்கல் சிலபஸ்மா சார். சினானிம்ஸ் ஆமாம். ஸோ அதோட தான் அது நேம் தெரியணும் இல்லை, அட்லீஸ்ட் நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் கூட போட்டுங்க. நேம் ஏதோ டைம் எழுத சொல்லுவாங்க, அது கேப்லாக பார்த்துங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே சார். இது எல்லாமே ட்ரூ. டாட்டாலஜிங்கிறது ட்ரூத் டேபிள் கூட சொல்லிக்கிறாங்க, என்ன ஃபார்முலா வச்சு சொல்லிக்கிறாங்க. டாட்டாலஜினா இது கண்டிப்பாக இது ட்ரூன்னு இருக்கும். அப்போ அந்த கன்க்ளூஷனோட மெர்ஜ் பண்ணும்போது நல்லா பார்த்துங்க, எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் வேணா இருக்கட்டும், அந்த கன்க்ளூஷனோட மெர்ஜ் பண்ணும்போது, ஓகே, கன்க்ளூஷனோட மெர்ஜ் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷனோட அந்த கன்க்ளூஷனையும் மென்ஷன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கும் போது, ஓகே, கன்க்ளூஷன் வித் தென் கியூன்னு கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? டாட்டாலஜின்னு கிடைக்கும். நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? டாட்டாலஜியும் கிடைக்கும். அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்மெண்ட் வந்து வேலிட், அதர்வைஸ் இன்வேலிட். இதுதான் இம்ப்ரெஷன் தியரி சொல்லுது. எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டும், எல்லாத்துக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் போடுங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுட்டு அதோட தென் இஃப் ஒன்று இப்போ இல்லை இது தென் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்டோட போட்டு ட்ரூத் டேபிள் பாருங்க. ட்ரூத் டேபிள் பார்க்கும்போது டாட்டாலஜியும் கிடைச்சதுன்னா தட் இஸ் கால்ட் வேலிட். டாட்டாலஜி கிடைக்கலனா தட் இஸ் கால்ட் இன்வேலிட். தட்ஸ் ஆல். புரியுதாமா? ஓகே சார். அப்போ பாருங்க, இப்போ இது இருக்குதா, இதுக்கு ரெண்டுக்கும் பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குதா, இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் என்ன போட்டுக்கிறாங்க? இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குதா, ரெண்டுக்கு நடுவில் என்ன போட்டுக்கிறாங்க? அவ்வளோதாம்மா. அப்போ இது 2 ஸ்டேட்மெண்ட்னா 10 ஸ்டேட்மெண்ட் தான் இதே ரூல் தான் அப்ளை பண்றாங்க. ஓகே சார். பேசிக்கலி நமக்கு வந்து இது என்ன ஏதுன்னு எழுதுறதா இல்லையா சார்? அதாவது கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு அதை நம்ம ரூல்ஸ் இதுபடி எழுதுறோம். அதாவது PNQ லைக் ஸ்டேட்மெண்ட்ஸா எழுதுறோம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க கொடுத்திருக்க ரிசல்ட்டுக்கு நம்ம எடுத்திருக்க நோட்டேஷன்ஸும் அது ஈக்குவலா வருதா அப்படின்றத டாட்டாலஜி ட்ரூத் டேபிள்ல வருதா, டாட்டாலஜி எப்படி? சார். சோ அப்படி வந்துச்சுன்னா அது என்ன ரூல் அப்படிங்கறத நம்ம எழுத போறோம். ஆமாம். இப்போ ஒரு அது டிபெண்ட்ஸ் ஆன் வாட் எவர் இது அவங்க கொடுத்திருக்கத பொறுத்து. ஆமாடா, இதுதான் மெயின் கான்செப்ட். சரி, ஜஸ்ட் இந்த ஃபார்முலா கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா போதும். சோ பேசிக்கலி இந்த டேபிள்ல நான் மக்கடிச்சா நீ மக்கடிக்கணும் இல்லை, ஆல்ரெடி நீ படிச்சது, நீ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்ட. இது மக்கடிக்கணும் நேம் இல்லை, நீ அட்லீஸ்ட் இங்க நேம் விட்டு பார்த்துட்டா போது. இது நம்ம அதான் சார், அந்த நேம் தானே சார், அந்த நேம் தானே சார் முக்கியம். அந்த நேம் தான். அப்படி நேமே மறந்தா இருந்தாலும் என்ன பண்றீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிடுங்க. மேபி நேம் மறந்துடலாம், அட்லீஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிடுங்க. நேம் மறந்துருச்சுன்னா, ஏன்னா நேம் எழுதினாலும் மார்க் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் 1 மார்க் கொடுத்துருக்கலாம், 1/2 மார்க் கொடுப்பாங்க வச்சுக்கோங்க. அதை வேணா நீங்க வச்சு ஓகே சார். நேம் மேக்ஸிமம் மறக்காத மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு. சரிங்களா? அதான் சார். ஸோ அது ஃபுல்லாக உட்காந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணால் தெரிஞ்சிடும் சார். 2-3 டைம் எழுதி பார்த்துங்க வந்துருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இங்கே டேபிள் ப்ளஸ் ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இதை பேஸ் பண்ணி நார்மல் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடியாவுக்கு கீழே போகும். இங்கே பாருங்க, இதுதான் நம்மளுடைய நார்மல் கொஸ்டின் வித் ஆன்சர். இப்போ என்ன பண்ணுவாங்க, தியரி படிக்கிறீங்க. அந்த தியரி படத்துக்கு வந்து நம்மளோட ப்ரீமியஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ப்ரீமியஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு முடியுது. ஓகேங்களா? சொல்கிறாங்க. ஓகே சார். ஸோ இட் இஸ் நாட் சன்னி திஸ் ஆஃப்டர்நூன். நாட்டுன்னு விட்டுட்டு அந்த நாட்டுங்கிறத விட்டுட்டு நெகேஷன் இல்லாம எழுதுங்க. இந்த நாட்டுன்னு வந்து அது நெகேஷன். என்ன ஸ்டேட்மென்ட்? நான் வந்துட்டு இட் இஸ் சன்னி, இட் இஸ் நாட் சன்னி திஸ் ஆஃப்டர்நூன் அப்படிங்கறத பீன் எடுக்க கூடாதா? எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அது நெகேஷன் ஏன் சொல்றாங்க? கீழ சன்னி வந்துட்டு பி ஆயிடும். ஆமா ஆமா ஆமா, மாத்தி எடுப்பீங்க. கரெக்ட்டா. ஜெனரலா நாட் வரும்போது நான் அத வந்துட்டு நெகேஷன் எடுத்துக்கிறதா சார்? நெகேஷன் எடுத்துக்கலாம். நார்மலா இந்த மாதிரி நோட் பண்ணிக்கங்க. நாட்னு இல்லாம நோட் பண்ணிக்கிட்டு அந்த வேர்டு பாருங்க, அந்த இஸ் நாட்ங்கிற வேர்டு மிஸ் பண்ணிட்டு எழுதுவேன். அப்ப நான் இங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போது நெகேஷன் பீன் வந்துரும். இங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போது நெகேஷன். ஓகே சார். அதனால தான் சார் நான் கேக்குறேன். நான் அத ஆப்போசிட்டா கூட எடுக்கலாம்ல? எடுத்துக்கலாமா? ஏன்னா இது செகண்ட் ஸ்டேட்மென்ட், ஐ திங்க் தேர்ட் ஸ்டேட்மென்ட்ல நமக்கு இஃப் இட் இஸ் சன்னின்னு இருக்கு. அப்ப வந்து இங்க வந்து சன்னின்னு எடுத்துறோம் அப்படினா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்ல நெகேஷன் ஆஃப் பி இன்ட்ரோ듀ஸ் பண்றோம். மாத்தி எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்டே வந்துட்டு நான் நாட் சன்னியே தான் பி எடுக்கறேன் அப்படினா தேர்ட் ஸ்டேட்மென்ட்ல இஸ் சன்னியே நான் நெகேஷன் பி எடுத்துக்கலாம். நெகேஷன் பி எழுதுவீங்க. கரெக்ட். ஓகே சார். அப்ப நீ கன்க்ளூஷன் எழுதும்போது அந்த நோட்டேஷன் நீ மாத்தி எழுத போற. கன்க்ளூஷன் என்ன சொல்றானோ அதுக்கு அந்த மாதிரி நோட்டேஷன் என்ன வருமோ அதை மென்ஷன் பண்ணி கரெக்ட்டா பார்த்து எழுதிடுங்க. ஓகே சரி சார். நான் இப்போ நாட் சன்னிங்கிறது நம்ம பி நான் நெகேஷன் பீன் எடுத்துக்கலாம். ஸோ இஃப் இட் இஸ் சன்னி அப்படிங்கிறத பீன் எடுத்துக்கிறோம். இட்
colder than yesterday. அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்ப எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பார்க்குறீங்க. இது பின்னு எடுக்குறீங்க, இது கியூன்னு எடுக்குறீங்க. எவ்வளவு ஸ்டேட்மெண்ட் இருக்குதோ அத்தனை ஸ்டேட்மெண்ட் We நம்ம will எடுக்கணும். go for swimmingன்றது R. If it is sunnyங்கிறது ஆல்ரெடி நம்ம சொன்ன ஸ்டேட்மெண்ட் சார். ஸோ ஆமாமா. அதை நெகேஷன் ஆஃப் பீன்னு எடுத்துக்கலாம். ஓகே. அது If we எடுத்துக்கலாம். do not go to swimming also already பேசியிருக்கனால அது நெகேஷன் ஆஃப் R. ஆமா, Then கரெக்ட். we will take a canoe trip. ஸோ அந்த canoe tripங்கிறது இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சார். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஆமாடா கரெக்ட். ஆமாம் சார். If we take the canoe statement, then we so இப்போ then வரும்போதெல்லாம் tends to தான் சார். டென்ஸ் டு. ஆமா, இந்த டென்ஸ் டு. and அப்படிங்கும்போது and ஆப்ரேட்டர். and ஆபரேட்டர். only ifனாலும் டென்ஸ் டு தான். tends to தான். டென்ஸ் டு தான். ஸோ இப்போ வந்துட்டு அவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது. we will take a canoe trip. ஆமா, கன்க்ளூஷன் we Then will we will go home by sunset. sunset க்கு Conclusion வந்துட்டு we will be home by sunset. அது வந்துட்டு லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆச்சு. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டி. ஓகே. சோ அது ரொட்டேஷன் எடுத்துங்க, ப்ரீமிஸ் எடுத்துட்டீங்க. ப்ரீமிஸ் எடுத்துட்டு இப்போ என்னென்ன கண்டிஷன் எடுக்கணும். இந்த ப்ரீமிஸ் எடுத்ததுல நம்மளோட கண்டிஷன் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னென்ன ப்ரீமிஸ் இருக்குதோ அதை எழுதிக்கிட்டு கண்டிஷன் எடுக்கணும். தட் இஸ் a very important idea. ஸோ இது வந்து என்னது, அவன் கொடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட இது ப்ரீமிசஸ். கரெக்டுங்களா? சார். இப்போ அண்டுன்னு வந்தாவே ரெண்டு ஸ்பிளிட் பண்ணணும். நான் அதை மட்டும் நான் வச்சுங்க. சிம்பிளிஃபிகேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அண்டுன்னு வந்துச்சுனாவே நெகேஷன் பின்னு எழுதலாம், அது வெறும் கியூன்னு எழுதலாம். ரெண்டுமே எழுதிக்கலாம். அதுதான் சிம்பிளிஃபிகேஷன்ங்கிறாங்க. அதுக்கு பேர் என்னங்கிறாங்க, சிம்பிளிஃபிகேஷன். இப்போ ஆர் டென்ஸ் டு கியூ ப்ரீமிசஸ் இருக்குது. ஒவ்வொரு அப்ப நாங்க கியூன்னு எழுதலாமா சார்? என்ன வேணா எழுதலாமா? ஏன்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் லிங்க் பண்ணுறது நீங்க என்ன வேணா எழுதிக்கலாம். அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் லிங்க் பண்ணுறது இப்போ நம்மளுக்கு என்னென்ன ப்ரீமிசஸ் இருக்குன்னு நீங்க எழுதிக்கிங்க. நீங்க சும்மா ஃபர்ஸ்ட் லைனுக்கு என்ன ப்ரீமிசஸ், நெகேஷன் பி அண்ட் கியூ ஃபர்ஸ்ட் லைனுக்கு. செகண்ட் லைனுக்கு என்ன ப்ரீமிஸ், என்ன ப்ரீமிஸ்மா ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டோம்ல. இதனோட ஸ்டேட்மெண்ட் இது கரெக்ட்டுங்களா? இந்த ஃபுல் லைனுக்கு என்னன்னா நெகேஷன் பி அண்ட் கியூ எழுதிக்கலாமா? அண்ட் கியூ. ஆமா சார். செகண்ட் லைனுக்கு என்ன எழுதலாம் சொல்லுங்க. இந்த லைனுக்கு we will swimming only if. அப்ப வந்துட்டு சார் r tends to r tends to tங்களா? r tends to p p t. p p மா p p சாரி p p p ஆமாடா. ஓகே. அப்ப செகண்ட் லைன் முடிஞ்சதா? சார். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது. அப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னடாங்க? தேர்ட் ஒன்னுக்கு வந்துட்டு சார் if we don't go for swimming போது negation of r. negation of r. அப்ப இதனோட ஸ்டேட்மெண்ட் வந்து negation of we will take a canoe trip. negation of r to implies s. yes oh okay yes correct yes. நம்ம கீழ இருக்க ஸ்டேட்மெண்ட் கம்பைன் பண்ணி எழுதுங்க. if we take a canoe trip this is s. s tends to t. s tends to t. okay டேகன். அப்ப therefore இதெல்லாம் கரெக்ட். ஓகே சார். சோ பேசிக்கலி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதி அதுக்கான ரீசன் எழுதணும். செகண்ட் நமக்கு ஸ்டேட்மென்ட்காக அந்த ஸ்டேட்மென்ட்ல இருந்து எந்த கண்டிஷன் தேவையோ அந்த கண்டிஷனை மட்டும் எடுத்துக்கிறோம். ஆமாடா கண்ணு. இப்போ நம்ம இருக்கிற கண்டிஷனை வச்சுக்கிட்டு எது எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா நம்மளுக்கு ரிசல்ட் வரும் செக் பண்ணிட்டு அதுதான் நம்மளோட இருக்கிற கண்டிஷன். இங்க இருக்கிறது நம்மளுடைய கண்டிஷன். கரெக்ட்டுங்களா? அப்ப இதுல இருக்கிறத எடுத்துக்கிட்டு இப்போ இது என்ன இருக்குது இங்க பாருங்க. ஏன் கியூ எடுக்கலன்னு நம்ம क्वेश्चन வந்தது. இங்க பாருங்க, இங்க பி இருக்குது, இங்க என்ன இருக்குது ஆர் இருக்குது, பி இருக்குது. அப்ப நம்ம ரெண்டுல என்ன எடுக்க போறோம்? கியூ எடுத்து இங்க வேலிட் கிடையாது. வேலிட் கிடையாது. இப்ப டைரக்டா போட முடியாது. அதனால தான் நெகேஷன் பி எடுக்கணும் தவிர கியூ எடுக்கலாம். சப்போஸ் இங்க கியூ இன்வால்வ் ஆச்சுன்னா கியூ எடுக்கலாம். கியூ இன்வால்வ் ஆகல. அதனால தான் வந்து நான் நெகேஷன் பி எடுக்கிறேன். புரியுதுங்களா? சப்போஸ் பி கியூ ரெண்டுமே இன்வால்வ் ஆயிருந்தா ரெண்டுமே எடுக்கணும். ரெண்டுல ஏதோ ஒன்னு எடுத்து நீ சிம்பிளிஃபை பண்ணலாம். நீ இந்த மாதிரி தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நீ எது மாதிரி வேணா போடலாம். பி கியூ வந்து இன்வால்வ் ஆச்சுன்னா நீ அது கூட எடுத்து நீ சால்வ் பண்ணி காட்டலாம். தப்பு. ஓகே சார். சோ இன்னொரு டவுட் சார். கிளியராமா? அப்புறம் ஒவ்வொண்ணா வந்துருக்கும்ல. இப்போ இந்த ப்ரீமியஸ் வரும்போது இது என்ன ஆகும்? இது கட் ஆயிட்டு என்ன ஆகும்? சார் எனக்கு இன்னொரு டவுட் சார். சொல்லுமா சொல்லு. இப்போ நம்ம வந்துட்டு தேர்ட் ஸ்டேட்மென்ட்டா ஆர் இம்ப்ளைஸ் டு பி எடுத்துக்கோம். செகண்ட் ஸ்டேட்மென்ட்ல நெகேஷன் ஆஃப் அதான் சார். நான் ஸ்டெப்ல சொல்றேன் சார். தேர்ட் ஸ்டெப்ல ஆர் இம்ப்ளைஸ் டு பி அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் வந்துட்டு நெகேஷன் ஆஃப் ஆர் இம்ப்ளைஸ் டு எஸ். ஸோ அதுக்காக இங்க நமக்கு ஆர் தான் தேவை அப்படிங்கிறதுக்காக ஃபோர்த் ஸ்டெப்ல நம்ம ஆர் எடுத்திருக்கோம். கரெக்ட். நெகேஷன் ஆஃப் ஆர். அதுக்கான ரீசன் எப்படி சார்? அதான ரீசன் ஒவ்வொருக்கும் மாறுதுல. மோடஸ் டாலரன்ஸ்ன்றது. சரிமா, இதுக்கு வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு பார்ட், சப்போஸ் இது உங்களுக்கு ஐடியா வரலைன்னா இன்னொரு ஐடியா கொடுத்துறேன். இதுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பார்ட்லயே படிச்சிட்டீங்க. அப்ப
P tends to Q னா இதோட ஃபார்முலா என்னது? நெகேஷன் P R Q ன்னு ஒரு ஃபார்முலா படிச்சுக்கிறீங்க. நான் இருக்குங்களா? ஆமாம் சார். அப்ப அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அது தெரியலன்னா அட்லீஸ்ட் இதையாச்சும் அப்ளை பண்ணுங்க. இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆயிடும். எது நெகேஷன் ஆரும் அந்த இது கேன்சல் ஆயிடும். எது நெகேஷன் இது கேன்சல் ஆயிடும். கரெக்டுங்களா? நான் சொல்றது புரியுதாம்மா? அதையாச்சும் அப்ளை பண்ணி பார்த்தா உங்களுக்கு மெரிச் ஆகும். சரிங்களா? எப்படி நான் வச்சுக்கணும்னா அந்த ஃபார்முலா நீங்க அந்த ஃபார்முலா படிச்சதும் ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். சப்போஸ் ஃபார்முலா வரலைன்னா ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல படிச்ச ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு கூட நம்ம கொண்டு வர முடியும். சரிங்களா? இல்லை சார், நான் இப்போ என்ன கேட்குறேன்னா சார், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நெகேஷன் ஆஃப் பி அண்ட் கியூ இருக்கு. அது நமக்கான ப்ரிமைஸ், நம்ம கொஸ்டின்ல இருக்கிற ப்ரிமைஸ். ஓகே. அடுத்தது வந்து நெகேஷன் ஆஃப் பி எடுத்திருக்கோம். அது வந்துட்டு பை சிம்பிளிஃபிகேஷன். ஆமா. அதே மாதிரி தேர்ட் ஒன் வந்துட்டு ஆர் டு பி, அது வந்து நமக்கு ப்ரிமைஸ். ஆமா. நீங்க நெகேஷன் ஆஃப் ஆர் எடுத்தது மோடஸ் டாலரன்ஸ் ஆஃப் 2 and 3. ஆமா. 2 and 3 இது இந்த 2 and 3 கம்பைன் பண்ணால நெகேஷன் ஆஃப் பி, ஏன்னா அங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் டேபிள் என்னன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கம்பைன் பண்ணி தான் போடுறாங்க. மாத்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கம்பைன் பண்ணி போடுறாங்க ரூல் தான் இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஃபார்முலா பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட். அப்ப எந்தெந்த ஆல்ரெடி நெகேஷன் ஆஃப் கியூ இருக்கு. அதுவும் நம்ம வந்துட்டு ஓகே அந்த டேபிள் பேஸ் பண்ணி சார். இப்போ நமக்கு அதாவது இப்போ ஸ்டெப் நம்பர் 3ல வருது அப்படின்னா ஸ்டெப் 1லயும் 2லயும் என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்த்து அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரிசல்டண்டா நமக்கு எது வருமோ அதை தான் நம்ம தேர்ட் ஸ்டெப்ல எடுத்துக்கிறோம். அதான் ரீசன் ஃபார் தட் ஸ்டெப். யா இஸ் கரெக்ட். ஓகே சார். சரி, இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற ப்ரிமிசஸ் வச்சுட்டு இந்த நெகேஷன் ஆர் வந்து டைரக்ட் கேன்சல் ஆகிட்டு டேரெக்டாக எஸ்ன்னு வரும். அப்போ ஆல்ரெடி நம்ம கையில் எஸ் இருக்குது. அது என்ன இதுன்னு வரது மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது பி டென்ஸ் டு கியூ. அப்போ என்ன கிடைக்கும்? பி கட் ஆகி கியூ கிடைக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கிடைக்கும். மாடல்ஸ் பனஸ் எழுதிக்கிறாங்க. அதே ஸ்டேட்மெண்ட் திரும்ப எகைன் வருது. திரும்ப அதே ஸ்டேட்மெண்ட் எஸ்எஸ் கட் ஆகிடும். எஸ்எஸ் கட் ஆகிடும் டீன்னு வரும். அப்போ நம்ம கன்க்ளூஷன் என்ன சொல்லிக்கிறாங்க? டி தான் வருங்கிறாங்க. அதனால் டி வந்துருச்சு. சரிங்களாமா? அப்போ மெயினாக என்ன பண்ண போறீங்க? இந்த நேம் மட்டும் சொன்ன மாதிரி நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். இந்த நேம் என்னென்ன வரும் மெமரி பண்ணணும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மெமரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இதெல்லாம் 10 மார்க்கில் கேட்கக்கூடிய ப்ராப்ளமே கிடையாது. பட் நம்மளுக்கு என்னென்னா தியரிட்டிக்கல் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அந்த மென்ஷன் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். 8 ஸ்டெப்புக்கு 10 மார்க். 8 ஸ்டெப்பு மட்டும் இல்லாத இதை எடுத்து எழுத வேணும். அண்ட் அந்த 5 கண்டிஷன் எழுத வேணும். நீட்டாக எழுதிட்டீங்கன்னா அப்படியே 10 மார்க் கொஸ்டின் வந்துருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த புக்கை ரெஃபர் பண்ணிட்டு போங்க. ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அனுப்புனப்ப நீங்கள் அனுப்புன புக்கை ரெஃபர் பண்ணிட்டு. ஸோ அடுத்த கொஸ்டின் இருக்குண்ணே. ஒரு 3 கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த கொஸ்டின் எப்படி போடுவீங்க? இல்லை அதை நோட் பண்ணிக்கிறீங்களா? நானே இல்லை நான் அனுப்பிடுறேன். அதை நோட் பண்ண வேணாம், நான் அனுப்பிடுறேன். எது நோட் பண்ணல நான் அனுப்பிடுறேன். show that if the premise, if you send an email, அத ஃபர்ஸ்ட் p ஸ்டேட்மென்ட் எடுத்துங்க சார். then I will finish writing the program. so ஒரு premise வந்துட்டு p implies q. p implies q. இது full statement. இது வரைக்கும் இருக்கு. if you do not send me an email அப்படிங்கிறது negation of p. I will go to sleep early அப்படிங்கிறது r ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு negation of p implies r. okay. Second statement, negation of p implies negation of q டாங்க. q தான மெயின் அவன் எடுத்துக்கிறது. ஓகே negation of p implies r. correct. r. if I go to sleep early then I will wake up feeling refreshed. so இப்போ wake up feeling refreshed s ன்னு வச்சுக்கிறோம் சார். so இப்போ வந்துட்டு if I do not go to sleep early அப்படிங்கும்போது negation of q tends to s. okay. இது வந்து கன்க்ளூஷன் தான். சார் s எப்படி சார் நடுவுல வரும்? இல்ல இப்போ நீங்க எதுக்கு எழுதுனீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். இப்போ இதுதானே third premise வந்துட்டு negation of q tends to s சார். if I go to sleep early அது எஸ் தான்டா கண்ணு.
ஸ்லீப் ஏர்லிங்கிறது எஸ் தானே? இல்ல சார், இஃப் ஐ கோ டு ஸ்லீப் அர்லிங்கிறது 6. ஓகே 6. ஓகேம்மா 6. 6 தென் ஐ வில் வேக் அப் மீட்டிங். ஓகே அது அதனோட ஸ்டேட்மெண்ட் ஆர் டைம்ஸ் எஸ் தானே அது? சார் இஃப் ஆமா கியூ சார், சொன்னீங்க, ஆமா. அதனால தான் யோசனை எங்க கியூ வருதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். கியூங்கிறது என்னது? மெயில் அண்ட் ரைட்டிங் த ப்ரோக்ராம் கரெக்டுங்களா? கியூங்கிறது ஐ வில் ஃபினிஷ் ரைட்டிங். ஐ வில் ஃபினிஷ் த ரைட்டிங் சார் இப்போ கரெக்டுங்களா? கன்க்ளூஷன் வந்துட்டு நெகேஷன் ஆஃப் கியூ நெகேஷன் ஆஃப் கியூ டென்ஸ் டு எஸ். அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய கன்க்ளூஷன். அப்போ நம்ம கையில் என்னென்ன இருக்குது மேலே எழுதிக்கங்க. நம்ம கையில் என்னென்ன இருக்குது? பி டென்ஸ் டு கியூன்னு ஒன்று இருக்குது. எது வரைக்கும்? இது வரைக்கும். இப் டோன்ட் சென்ட் மெயில். அதனோட சென்ட் பண்ணி ஒன் சென்ட் பண்ணினா நெகேஷன் பி தென் ஐ வில் கோ டு இது 3 தான் இருக்குது. இது 3 தானே, வேறு எதுவும் இல்லை. ஆமாம் சார், இந்த 3 தான் சார். இதை வச்சு நம்ம கன்க்ளூஷன் இது எழுதுறோம் கரெக்டாக. சரி, இப்போ நீங்கள் 3 எது வேணால் எடுத்துக்கலாம், பட் லிங்க் பண்ணுற மாதிரி பார்த்து எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சது. சரிங்களா? இப்போ என்னது? பி டென்ஸ் டு கியூ இருக்குது, ப்ரிமிசஸ் கரெக்டுங்களா? அப்போ இது கான்ட்ரா பாசிட்டிவ். இது வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் படிச்சது. கான்ட்ரா பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் மாடலோட படிச்சது. அதாவது நெகேஷன் பின்னா நெகேஷன் கியூ டென்ஸ் டு நெகேஷன் பின்னு எழுதணும். ஏன் சார் மாத்திரம் அப்படின்னா இது ரெண்டையும் லிங்க் பண்ணுறதுக்கு மாத்திரம். ஏன் மாத்திரம்? இது ரெண்டையும் லிங்க் பண்ணுறதுக்கு மாத்திரம் கரெக்டுங்களா? அப்போ எழுதுகிறோம் கிவன் ப்ரிமிசஸ் எழுதிடும். இப்போ இது கன்சிடர் பண்ணும்போது என்னது? ஹைபோதெட்டிக்கல் சிம்பல். அப்போ இது கட்டாச்சுன்னா என்ன கிடைக்கும்? நெகேஷன் கியூ டென்ஸ் டு ஆர் வரும் கரெக்டுங்களா? நெகேஷன் கியூ டென்ஸ் டு ஆர் வரும். சரி, இப்போ நெகேஷன் P tends to R and negation Q tends to R ல இருந்து தான் சார் நம்ம அடுத்த ஸ்டேட்மென்ட் எடுக்கணுமா? ஓ இல்ல 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 இல்ல, இது ரெண்டு சேர்த்துன ஃபார்முலா வந்துருமா? ஆமா சார், இது ரெண்டையும் வச்சு இதோட தியரி படி, அதாவது ஹைபோதெட்டிக்கல் இதுபடி நமக்கு வந்துட்டு நெகேஷன் Q gives R. ஆமா, இது கட் ஆயிரும், அது கட் ஆயிடுச்சு, நெகேஷன் gives R கரெக்ட்டா? இது வந்து given premises. இது வந்து given premise. அப்ப என்ன ஆகும்? அது given premise. நான் வந்து 4 நம்ம ஃபைண்ட் கேன்சல் ஆயிட்டு திரும்ப கைபேசி அப்புறம் ஓகே சார், அவ்வளவுதான் கண்ணு. சோ பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். انا திங்க் பண்ணி எழுதணும். இந்த நேம் பிளஸ் இந்த ஸ்டேட்மென்ட் இம்ப்ளைஸ் இன்ஃபரன்ஸ் தியரி எல்லாமே தெரிஞ்சதுனா எழுதிடலாம் சார். ஆமாடா கண்ணு, டக் டக் டக்னு போட்டுறலாம். இதுதான் மெயின் ஐடியா இதுல.